51வது ശ്ലോകം. സന്ധ്യേയം വർത്തതേ രൗദ്ര നരാത്രേർദിവസോ നജ ഹന്തവ്യോയം മയാ ചാദ്യ ബലേനൈവ ന സംശയ. ഇന്ദ്രൻ യോസന പണിനാൻ ഇത് രുദ്രസന്ധ്യയാക്കും. രാത്രിയും ഇല്ലേ പകലും ഇല്ലേ, സന്ധ്യാവേളை രുദ്രനോട് ടൈമാക്കും. രുദ്രൻ കാലസ്വരൂപിയാക്കും. ഇവനെ ഇപ്പവേ ഞാൻ കൊല്ലറേൻ, இந்த விருத்ரனை சந்தியா நேரமாக்கும். இது பகல்லையும் கொல்லக்கூடாது ராத்திரியிலையும் கொல்லக்கூடாதுன்னாக்குமே சொன்னார். ഇതിപ്പോ സന്ധ്യാ നേരമാക്കും. രുദ്രനോട് ശിവഭൂതങ്ങൾ എല്ലാം നടக்கிற ടൈമാക്കും. ഇപ്പവേ ഞാൻ ഇവനെ കൊന്നിടുறேன், இந்த വൃത്രനെ സന്ദേഹമേ വേണ്ട. 52வது ശ്ലോകം. ഏകാഗീ വിജനേ ജാത്ര സംഭ്രാപ്ത സമയോജിത ഏവം വിചാര്യ മനസാ സസ്മാര ഹരിമവ്യയം. ആരുമില്ലാത്ത இடத்துல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேன், இதுதான் கரெக்டான டைம் இப்படி நினைச்சுண்டு மனசுல இந்திரன் பகவான் ஹரிய മനസ്സിലെ നന്നാ ധ്യാനിച്ച. 53வது ശ്ലോകം. തദാ ജഗാമ ഭഗവാൻ അദൃശ്യ പുരുഷോത്തമ വജ്രമധ്യേ പ്രവിശ്യാസൗ സംസ്ഥിതോ ഭഗവാൻ ഹരി. അതുക്കുള്ള ഭഗവാൻ പുരുഷോത്തമൻ കണ്ണുക്ക് കാണാത്ത സൂക്ഷ്മരൂപിയായിട്ട് അങ്ക വന്നു ചേർന്ന് വജ്രായുധത്തിലെ പ്രവേശനം பண்ணிண்டார். இந்திரன் கையில இருக்கிற வஜ்ராயுதத்துல பகவான் மகாவிஷ்ணு பிரவேசனம் பண்ணினார். 54வது ശ്ലോകം. இந்திரோ புத்திம் சகாராஷு ததா விருத்ரவதம் பிரதி இதி சஞ்சிந்த்ய மனசா கதம் ஹன்யாம் ரிபும் ரணே. இந்திரன் அப்போது விருத்ரனை எப்படி கொல்லலாம் அப்படின்னு யோசனை பண்ணினான். இந்த சத்ருவை எனக்கு எப்படி யுத்தத்துல கொல்லறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு யோசனை பண்ணினான். 55வது ശ്ലോകം. அஜேயம் சர்வதா சர்வ தேவைஸ்ச தானவைஸ்ததா யதி விருத்ரம் ந ஹன்யத்ய வஞ்சயித்வா மகாபலம். சகல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தோக்கடிக்க முடியாதவனாக்கும் இந்த விருத்ரன். இவனை இப்ப எனக்கு ஏமாத்தி கொல்லறதுக்கு முடியலை அப்படின்னு எனக்கா. 56வது ശ്ലോകം. ந ஸ்ரேயோ மம நூனம் ஸ்யாத் சர்வதா ரிபுரட்சணாத் அவாம் சேனம் ததாவஷ்யத் സമുദ്രേ പർവ്വതോപമം. ശത്രുവെ രക്ഷിച്ച് இவனை இப்போ கொல்லறதுக்கு சாதிக்கலை அப்படின்னா சத்ருவை காப்பாத்தின நிலைமையில எனக்கு ஒருபோதும் சிரேயஸ் உண்டாகாது. அப்போது அந்த சமுத்திரத்துல பர்வத துல்லியமா இருக்கிற ஒரு நுரை பொந்தி நிக்கிறத தேவேந்திரனுக்கு பார்க்கறதுக்கு சாதிச்சது. பபுள்ஸ் பொங்கி நிற்கிறது, அது பர்வதத்துக்கு துல்லியமா பெருசா பொங்கி நிற்கிறது. இந்த சோப்பு பவுடர் எல்லாம் பக்கெட்டுக்குள்ள தண்ணியில போட்டு நன்னா ஷேக் பண்ணினா அதுலேருந்து நுர வருமே, அதாக்கும் இங்க சொன்னது. அந்த மாதிரி ஒரு நுரை அங்க சமுத்திரத்துல பொங்கி நிற்கிறத தேவேந்திரன் பார்த்தேன். சமுதிர தீரத்திலேயாக்குமே இப்ப விருத்ரன் உட்கார்ந்துட்டு இருக்கிறது. சந்தியா சமயவும் ஆக்கும். பகவான் விஷ்ணுவான வஜ்ராயுதத்துல ஏறி உட்கார்ந்துட்டாச்சு. அந்த டைம்ல அங்க ஒரு நுரையும் பொந்தி நிக்கிறத தேவேந்திரன் பார்த்தேன். 57வது ஸ்லோகம். நாயம் சுஷ்கோ நஜார்த்ரோயம் நஜசஸ்திரமிதம் ததா அபாம் சேனம் ததா சக்ரோ ஜக்ராஹ கில லீலயா. இந்த நுரை காஞ்சு போனது கிடையாது, ஈரம் இருக்கிறது கிடையாது, இது ஒரு ஆயுதமும் கிடையாது.
தேவேந்திரன் தண்ணீரை பார்த்த அந்த நுரைய ஒரு விளையாட்டாயிட்டு கையில தூக்கினான். 58வது ஸ்லோகம். பராம் சக்திம் ச சஸ்மார பக்த்யா பரமயாயுதா ஸ்மிருதமாத்ரா ததா தேவி ஸ்வாம்சம் சேனே யதாபயத். பரமபக்தியோடு கூடிட்டு பராசக்திய நினைச்சுண்டான் இந்திரன். நினைச்ச நொடியில தேவியோடு சக்தியோடு அம்சத்தை அந்த நுரையில நுழைச்சா. அந்த நுரையில தேவியோடு சக்தி பிரவேசனம் பண்ணிட்டு. ஸ்லோகம் 59. வஜ்ரம் ததாவிருதம் க்ஷிப்ரம் சகார ஹரி சம்யுதம் சேனாவிருதம் பவிம் தத்ர சக்ரசிச்சேபதம் பிரதி. பகவான் ஹரி ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்கிற அந்த வஜ்ராயுதத்தை இந்த நுரையால மூடினான் இந்திரன். அப்படி நுரையால மூடின வஜ்ராயுதம் அது விருத்ரனோடு நேர பிரயோகிக்கவும் சென்றான். 60வது ஸ்லோகம். சஹசா நிபவாதாஷு வஜ்ராஹத இவாச்சல வாசவஸ்து பிரஹுஷ்டாத்மா பபூவ நிஹதே ததா. வஜ்ராயுதம் சரீரத்துல பட்டு பர்வதம் மாதிரி அவன் கீழே விழுந்தான். விருத்ரன் அவன் கொல்லப்பட்டாச்சு அப்படின்னு பார்த்த இந்திரனுக்கு குஷியாச்சு. 61வது ஸ்லோகம். ऋषयश्च महेन्द्रं तम् अस्तुवन् विविधैस्तवे हदशत्रुप्रहृष्टात्मा வாசவ சஹதைவதே. முனிகள் பல ஸ்தோத்திரங்களும் சொல்லி தேவேந்திரனை ஸ்துதிச்சா. சத்ரு கொல்லப்பட்டதால தேவர்களோடு கூடிட்டு தேவேந்திரனும் குஷியானான். 62வது ஸ்லோகம். தேவீம் சம்பூஜயாமாச யத் பிரசாதாத்ததோ ரிபு பிரசாதயாமாச ததா ஸ்தோத்ரைர்நானாவிதைரபி. அம்பாளோடு அனுகிரகத்தாலியாக்கும் இந்த சத்ரு கொல்லப்பட்டது. அதனால அந்த தேவிய அவ யதாவிதி பூஜிச்சா. பல விதத்துல இருக்கிற ஸ்தோத்திரங்களால ஸ்துதிச்சு குஷிப்படுத்தவும் செஞ்சா. 63வது ஸ்லோகம். தேவோத்யானே பராசக்தே பிராசாதமகரோத்ஹரி பத்மராகமயீ மூர்த்திம் ஸ்தாபயாமாச வாசவா. தேவ உத்தியானத்துல தேவேந்திரன் ஒரு தேவியோடு கோவில நிர்மிச்சான். பத்மராகத்தால தேவி விக்கிரகம் உண்டாக்கி அங்க இந்திரன் அந்த தேவிய பிரதிஷ்டை பண்ணினான். 64வது ஸ்லோகம். திரிகாலம் மஹதீம் பூஜாம் சக்ரு சர்வேபி நிர்ஜரா ததா பிரபிருதி தேவானாம் ஸ்ரீதேவி குலதெய்வதம். சகல தேவர்களும் 3 நேரமும் ஒருபோதும் தவறாம சிரேஷ்டமான அந்த கோவில்ல போய் பூஜை பண்ணினா அன்னேலேருந்து தேவர்களோடு குலதெய்வமாயிட்டு அந்த ஸ்ரீதேவி அங்க இருந்தா. 65வது ஸ்லோகம். விஷ்ணும் திரிபுவன சிரேஷ்டம் பூஜயாமாச வாசவா ததோஹதே மகாவீர்யே விருத்ரே தேவ பயங்கரே. திரிபுவனத்துக்கும் சிரேஷ்டனான விஷ்ணுவேயும் தேவேந்திரன் பூஜிச்சார். மகாபராக்கிரமியும் தேவர்களுக்கெல்லாம் பயத்தை உண்டாக்கினவனுமான அந்த விருத்ரன் கொல்லப்பட்டோன. 66வது ஸ்லோகம். பிரவவௌஜ சிவோ வாயுர் ஜஹ்ருஷுர் தேவதாஸ்ததா ஹதே தஸ்மின் சகந்தர்வா யட்சராட்சச கிண்ணரா. சுபசூச்சகமாயிட்டு காத்து எல்லா இடத்திலையும் பறந்து வீசித்து தேவதைகள் சந்தோஷமானா
இந்த விருத்ராசுரன் கொல்லப்பட்டது காரணமாயிட்டு கந்தர்வர்கள், யட்சர்கள், ராட்சசர்கள், കിന്നരர்கள் എല്ലാവരും ഖുഷിയാണ്. 67ാவது ശ്ലോകം. ഇത്തം വൃത്രപരാശക്തി പ്രവേശയുധവേനദ തയാ കൃതവിമോഹാച്ച ശക്രേണ സഹസാഹത. இப்படி பராசக்தி பிரவேசிச்சதால சக்தி வந்து சேர்ந்த அந்த நொரையாலையும் தேவி அவனை மோகிப்பிச்சதாலையும் இந்திரனுக்கு அவனை கொல்லறதுக்கு சாதிச்சது. அல்லாதக்கு இந்திரனோட எபிலிட்டினால ஒன்றும் கிடையாது, ஆதிபராசக்தியோடு அந்த சக்தியாலேயாக்கும் இதெல்லாம் சம்பவிச்சது. 68வது ஸ்லோகம். ததோ விருத்ர நிஹந்திரீதி தேவி லோகேஷு கீயதே சக்ரேண நிஹதத்வாச்ச சக்ரேண ஹத உச்யதே. அதனால தேவி விருத்ரனை கொன்னவளாக்கும் அப்படின்னு உலகமெல்லாம் கீர்த்திக்கப்பட்டது. சக்கரன் கொன்னதால அப்படியும் இந்த உலகத்துல புகழ் சக்கரனுக்கும் உண்டாகி வந்தது. அப்படி சொல்லிண்டு தேவி பாகவதத்துல 6வது ஸ்கந்தத்துல 6வது அத்தியாயம் முடிவடைகிறது.